இனச்சேர்க்கைக்கு அப்புறம் பெண் மயில் என்ன ப்ரோ பண்ணும்? பொதுவா மயில்கள் வந்து மரத்து மேல ஏறி தான் படுக்கும். ஆனா இந்த மாதிரி குட்டிகள் பிறந்த உடனே பெண் மயில்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு மரத்து மேல ஏறி படுக்க முடியாது. ஏன் ப்ரோ? இப்போ அடகாக்கையில மயிலுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, ஒரு சிறுத்தை வந்து சண்டைக்கு வருதுன்னா அந்த இடத்துல இந்த மயிலால என்ன பண்ண முடியும்? முட்டை அடகாக்க வருமா இல்லை என்ன பண்ணும்? அந்த பெண் மயில் மறுபடியும் ஆண் மயிலை தேடி இனச்சேர்க்கை பண்ணிட்டு மறுபடியும் வந்து முட்டை போடும். முட்டையில இருந்து ஒரு குட்டி மயில் வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மயிலோட அளவு என்ன, அது எப்படி வரும்? இப்ப அந்த குட்டிகள் வந்து வெளியே வந்த உடனே தான் சுவாரஸ்யமே. என்னன்னா பெண் மயில்களோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆண் மயில்கள் வந்து போயிடும். அந்த குட்டி மயில்கள் எங்க போகும்னா வேற ஆண் மயில்கள் சேர்ந்து இருக்கும். ஆமா, அங்க போய் அண்ணே நானும் வரேன், ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி பேச்சுலர் குரூப் போய் அங்க போய் ஜாயின் ஆயிரும். பெண் மயில்கள் மட்டும் சில நேரங்கள்ல மட்டும் குட்டி பெண் மயில்கள் வந்து